பண்டாரவளை எத்தலப்பிட்டிய வனப்பகுதியில் நேற்றிரவு முதல் தீ பரவி வருகிறது. எத்தலப்பிட்டிய கேஷன் பிரிவில் இரவு 7 மணி முதல் தீ பரவியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வனப்பகுதியில் பரவிய தீ அருகில் உள்ள கேஷன் தோட்ட பிரிவுக்கும் பரவியுள்ளதால் தேயிலை செடிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தீயினால் சுமார் 10 ஏக்கர் வரையான வனப்பகுதி அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஷன் தோட்ட பிரிவில் நேற்று காலை சிறிய அளவில் தீ பரவியிருந்ததாக குறிப்பிட்ட போலீசார் அந்த இடத்துக்கு தீயணைப்பு சேவை வாகனங்களை அனுப்புவதில் சிரமமான நிலை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினர். எவ்வாறாயினும் பிரதேச மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை ஹப்புத்தளை பெருகல மலைப்பகுதியில் தீ பரவியிருந்த பகுதியில் தற்போது புகைமூட்டம் தென்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஹப்புத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பெருகல மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவியிருந்த தீயினால் 50 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. எவ்வாறாயினும் ராணுவத்தினர், பொதுமக்கள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தினர் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் நேற்றிரவும் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.